திருவாதிரை பாகம் 3. திருவாதிரை களி என்று சொல்லுகிறார்களே, அது என்ன? திருவாதிரை களி நடராஜருக்கு மிகவும் பிடிக்குமாம். இதற்கு ஒரு சிறிய கதை கூட இருக்கிறது. முன்னொரு காலத்தில் தில்லையில் சேந்தனார் என்னும் சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் விறகெல்லாம் வெட்டி அதை விற்று தன் குடும்பத்தை நடத்தி வந்ததாலும், இப்படி சிரமப்பட்டாலும் தினமும் சிவபூஜை செய்ய தவறமாட்டார். அது மட்டும் இல்லாமல் தன்னை நாடி வரும் சிவனடியார்களுக்கு விருந்தும் அளித்து மகிழ்வார். சிவனடியார்கள் உணவு உண்பது சிவபெருமானே நேரில் வந்து உண்பதாக நினைத்து அவர் மகிழ்வார். ஒரு நாள் திருவாதிரை திருநாளுக்கு முதல் நாள் இரவிலிருந்து கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. தொடர் மழையால் எங்கும் வெளியில் விறகு வெட்ட செல்ல முடியாமல் சேந்தனார் தவித்தார். அதனால் வீட்டில் சமைப்பதற்கு எந்த பொருளும் இல்லை. காட்டிற்கு சென்று விறகு வெட்டி கொண்டு அதை விற்று வந்தால்தான் அன்றைக்கு உணவு. ஏழ்மையான குடும்பம். அதனால் சிவனடியார் யாராவது வந்தால் என்ன செய்வது, அவர்களை எப்படி உபசரிப்பது என்று அவர் மனைவியும் அவரும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் வீட்டின் வாசல் முன் திருச்சிற்றம்பலம் சம்போ மகாதேவா என்ற குரல் கேட்டது. வெளியில் சிவனடியாரை பார்த்ததும் அவரை மகிழ்வுடன் வீட்டிற்கு அழைத்து அவருக்கு ஆசனம் அளித்து பணிவிடை செய்தார்கள். சிவனடியாரின் பசியை போக்க வீட்டில் சமைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்பதால் சேந்தனாரின் மனைவி வீட்டில் இருந்த சிறிதளவு அரிசி மாவில் வெல்லப்பாகு தயாரித்து கலந்து களி கிளறினாள். சிவனடியாரும் அவர்கள் கொடுத்த களியை உண்டு மகிழ்வுடன் அவர்களை வாழ்த்தி விடைபெற்று சென்றார். மறுநாள் காலை சேந்தனாரும் அவர் மனைவியும் நடராஜ பெருமானை தரிசிக்க சிவாலயம் சென்றார்கள். அங்கு கோயிலை திறந்த தில்லைவாழ் அந்தணர்கள் இறைவன் சன்னதியில் களி சிதறி கிடப்பதைக் கண்டு வியந்தார்கள். சேந்தனாரும் அவர் மனைவியும் இறைவன் முன் களி சிதறி கிடப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர். சேந்தனாரும் தமது வீட்டிற்கு சிவனடியார் வந்ததையும் அவருக்கு களி கொடுத்து உபசரித்ததையும் அந்தனிடம் கூற, இது நடராஜ பெருமானின் திருவிளையாடல் என்பதை அறிந்து சேந்தனாரையும் அவரது மனைவியையும் போற்றி மகிழ்ந்தார்கள். அன்றிலிருந்து மார்கழி திருவாதிரை திருநாளில் களி செய்து நடராஜ பெருமானுக்கு நிவேதனம் செய்வது வழக்கமாகிவிட்டது என்று புராணம் கூறுகிறது. இதைத்தான் திருவாதிரை களி என்று சொல்வார்கள். இன்னும் பாகம் இருக்கிறது. அதை 4வது பாகத்தில் நாளை பார்ப்போமே. வணக்கம்.